வணக்கம். நாம் இந்த பதிவில் விசுவலைசேஷன், அதாவது பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்துதல். இன்றைக்கி எங்கே போனாலும் எந்த விதமான தியான பயிற்சி, எந்த விதமான குருவாக இருந்தாலும் சரி தான், மெத்தடாக இருந்தாலும் சரி தான், அவங்க அந்த தியானத்தில் இந்த ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. அது என்னென்னா காட்சிப்படுத்துதல், விசுவலைசேஷன். நம்ம என்னவாக போகிறோம், நமக்கு என்ன வேணும், அதை நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கணும், அது நமக்கு கிடைக்கிற மாதிரி. அதாவது ஒரு கட்டடம் இருக்குது அப்படின்னா, அதை கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான் போடுவோம் தெரியுங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கற்பனை பண்ணியிருப்போம் தெரியுங்களா, அதுதாங்க விசுவலைசேஷன். இது இல்லாமல் எந்த ஒரு காரியமும் உருவுக்கு வராது, அதாவது பார்த்திங்கன்னா காட்சிக்கு வராது. அதாவது நம்ம அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அதை நம்ம நினச்சி உரு போட்டு பார்க்கணும். சரி, இது ஏன் இங்கே நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் கடந்த காலமாக பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷமாக நாத்திகம் பேசி நாத்தெழும்பேறி வீணாக போயிடுச்சு. அதாவது நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாதுங்க. அதாவது இந்த காட்சிப்படுத்துதலை வெள்ளைக்காரன் சொன்னால் நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம முன்னோர்களும் அதாங்க செஞ்சு வச்சாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, புத்தகம் ஃபுல்லாகவே காட்சிப்படுத்துதல். நீங்கள் அதை திங்க் பண்ணணும், அதை நீங்கள் பாவனை பண்ணணும், அப்படி வர மாதிரி நீங்கள் நினைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அதில் சொல்லியிருப்பாங்க. படித்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறைய வீடியோஸ் அதை தான் அதிகமாக பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு தேவைகள், மனுஷனுக்கு தேவையில்லாத நாளே கிடையாது. ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது, அதற்காக அவன் போராடுறதுக்கு முன்னாடி அதற்கான பிளானை நம்ம போடணும். அது எந்த விதத்தில் கிடைக்கும், அதுக்கு என்ன தேவை, அதை எப்படி நம்ம பெற முடியும் அப்படின்றது தான். அதற்கு முன்னாடி நம்ம அதை எப்படி செய்யலாம், இந்த பெற முடியும், எந்த விதத்தில் அது நமக்கு கிடைக்கும், இல்லை அதுக்கு என்ன தேவைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதற்கு தான் நம்ம காட்சிப்படுத்தணும். உதாரணமாக நான் ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகத்தை படிக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன இடத்துல வரும். அதாவது ஒரு தொழிலதிபர், அவர் கதேவம் அவர் பேர். அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சாதித்தார் அப்படின்னா, அவர் தனக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய, அவரை விட ஒரு புத்திசாலி இருக்கிற மாதிரி அவர் கற்பனை பண்ணிக்கின்னு, அவருக்கு எதனா ஒரு பிரச்சனையோ இல்லை குறையோ சொல்யூஷனோ தேவைன்னா அவர்கிட்ட பேசுகிற மாதிரி அவர் பாவனை பண்ணிக்குவார். அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் எடுத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவார். அப்படி படுத்தும்போது அவர் நிறைய காரியங்களில் வெற்றி அடைஞ்சு ஒரு சாதனையாளராக மாறி நிறைய பணமும் பொருளும் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே கதையில் அவரை ஃபாலோ பண்ணி ஒரு பொண்ணும், ஒரு இளம் பெண் அதே போல் தனக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருக்கு மாதிரி பாவனை பண்ணி தன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் எப்படி சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி பாவனை பண்ணி இது பண்ணாங்க. சரி, நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோயில்களில் சிலை வழிபாடு, சிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தத்துவ ரகசியங்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கி நிறையா யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. வள்ளலார் போன்ற மகான்கள்லாம் சிலைகளை ரொம்பவே ஆராய்ஞ்சாங்க, அதில் என்ன தத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ரிஷிகள் பார்த்திங்கன்னா சிலைகள் மூலிமா நமக்கு ஒரு சில முத்திரைகளை, தத்துவங்களை, அதாவது ஒரு போஸ்டரை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு வாழ்வியல் பயணம் தான் இருக்கும் அப்படின்றதுனால தான். சரி, நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ அதை ஆராய தேவை. சரி, இந்த சிலை வழிபாட்டு முறையில் நம்ம அதை தாங்க செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம ஏதோ ஒரு தெய்வத்தின் முன்னாடி போயிட்டு நம்ம விட உயர்ந்த ஒரு சக்தி அது நமக்கு எதிரில் இருக்குது, அதை நம்மளுடைய குறைகளை நம்ம அதுக்கிட்ட பேசுகிறோம், நம்மளுடைய தேவைகளை அதுக்கிட்ட பேசுகிறோம், நமக்கு வேண்டியதை அதுக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னும் போது நமக்கு அது கிடைக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ கோயிலுக்கு போகிறோம், கையெடுத்து கும்பிட்றோம், சும்மா ஒரு 4 சுற்றுறோம், அங்கே ஏதாவது பஜ்ஜி மிட்டாய், இந்த பஞ்சு மிட்டாய் இல்லை ஏதோ ஒன்று வாங்கிட்டு போய் அங்கே தின்னுட்டு சும்மா உட்காந்து கும்மாளம் அடிச்சுட்டு வரோம். இந்த மாதிரி வந்தோன்னா நம்ம அந்த கோயில்களில் பெறக்கூடிய ஆற்றலை பெற முடியாது. சில பேர் கோயில்களில் பெறக்கூடிய ஆற்றலை பெறணும் நோக்கத்தோடு போகிறாங்க. அவங்கள பற்றி நம்ம இந்த பதிவில் பேசலை. பொதுவாக இந்த மாதிரி நாம் ஒரு கோயில் வழிபாட்டு முறையில் நம்மளை மீறிய ஒரு சக்தி அப்படின்றது தான் கடவுள். நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது, அதை நிறையாக்கிக்கணும் அப்படின்னா நம்ம போய்ட்டு அந்த சக்திக்கிட்ட, நமக்கு அதுக்கு முன்னாடி அது அம்பாலோ விநாயகரோ இல்லை வேறு ஏதோ ஒரு தெய்வமோ, வேறு எந்த மத சடங்குகளில் இருக்கக்கூடிய ஒரு உருவ வழிபாடானாலும் சரி தான், நம்ம இல்லை பெரியவங்க, அதாவது சமாதி அடைஞ்சவங்க, அவங்கள நம்ம காட்சிப்படுத்துகிறோம். அவங்க நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதா. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மெத்தடை நம்ம இழந்ததுனால தான் கடந்த ஒரு 40-50 வருஷமாக நம்ம ஆன்மீக ரீதியாக முன்னேறலை, உடல் ரீதியாக மட்டும்தான் முன்னேறுகிறோம், விலங்காக மாறிட்டு வரோம். புரியுதுங்களா? மனுஷனாக மாறுறோம். அந்த 6வது அறிவை பெறணும் அப்படின்னா, 6வது அறிவை பெற்றவர்கள் தான் உலகத்தில் அவங்க லௌகீக வாழ்க்கையிலோ இல்லை ஆன்மீக வாழ்க்கையிலோ சாதிச்சிருக்கிறாங்க. அப்படி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா, ஒன்று உளவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, இல்லை பொருளாதார ரீதியாக சாதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மீறிய ஒரு சக்தியோடு நம்ம ஒரு தொடர்பு வச்சுக்கணும். அதுதாங்க பிரபஞ்சத்தை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுங்க? நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை, காடு, செடி, வானம், பூமி இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னாடி தோன்றக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளை நீங்கள் பிரபஞ்சமாக பாவனை பண்ணி அதுக்கிட்ட எப்படி பேசுவீங்க? அதாவது பார்த்திங்கன்னா தியானம்னாலே ஒரு புள்ளியில் குவிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ ஒருமை, அதாவது ஒருமையுடன் நின்றது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமரத்தை முறவு வேண்டுன்னு வள்ளலார் தான் கேட்டார். அந்த ஒருமை அப்படின்னக்கூடிய அந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா,
அந்த ஒரே சிந்தனையில் போயிட்டு நமக்கு இதுதான் வேணும், இது நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, அந்த சிந்தனை எப்படி வரவழைத்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த கோயில் வழிபாடுகள் மூலிமா ஈஸியாக பெறலாங்க. அதை நீங்கள் போய்ட்டு ஏதோ ஒரு கோயிலில் ஏதோ ஒரு வழிபாட்டு முறைகள் செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த தெய்வத்தோடு நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி பாவனை பண்ணுங்கள். உங்களுக்கு அது பதில் அளிக்கிறதா பாவனை பண்ணுங்கள். சிம்பிளாக உங்களுக்கு சீக்கிரமாக விடை கிடைக்கும், அதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அதற்கான ஒரு வழி கிடைக்கும். அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் என்ன அடையணுமோ அதை நிச்சயமாக அடைவீங்க. நல்லா தெரிஞ்சுங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டாங்கன்னா நல்லதே நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும், அது நமக்கு பாதகமாகிடக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்மளுடைய பிரபஞ்ச செட்டப்பே நமக்கு வந்து பெரும்பாலும் அதை செயல்படுத்திக்கூடிய ஆற்றலை இயற்கையாகவே நமக்கு கொடுக்கல. ஆனால் பிரபஞ்சம் எங்குமோ அது இருக்குது, அது இயற்கையாக ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தீங்கு விளைவிச்சிட போகுது அப்படின்றதுனால தான், உயிர்களுக்கு அதுங்களுக்கு அறியாமலே தீங்கு விளைவிச்சிக்க போகுது அப்படின்றதுனால தான் பிரபஞ்சம் கூட கருணைகளை கொடுக்கல அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதை மூலியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஒரு வாழ்நாளில் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் தியானம் பண்ணி ஒரு சித்தி அடைஞ்சார். அவர் என்ன சித்தி அடைஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் என்ன நினைக்கிறாரோ அது அவருக்கு கிடைக்கும், அது அப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தி அடைஞ்சிட்டார். அவர் ரொம்ப நாளாகவே ஒரு கற்பகத்தரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி போனார். கற்பகத்தருன்னா நம்ம வேண்டக்கூடியதை அந்த மரத்துக்கு கீழேயோ இல்லை அந்த மரத்துக்கு பக்கத்தில் நின்று செஞ்சால் அது நமக்கு வேண்டியதை தரும், அது நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்ற மாதிரி. இவரும் எங்கே பார்த்தாலும் காடு மலை மேடு அப்படியே தன்னுடைய அந்த உள்ளுணர்வு வழிகாட்டத்தின் மூலமாக அவர் வந்து அந்த கற்பகத்தரு ஒரு நாள் அடைஞ்சிடுறார். ஒரு மலை மேலே அங்கே உட்காந்து அவர் வேண்டுறார், தனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாளிகை வேண்டும், சொகுசான கார் வேண்டும், அழகான பல விஷயங்கள் வேண்டும் அப்படின்றத வந்து வேண்டுறாரு. அப்படியே வேண்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு நாள் நினைக்கிறார், திடீர்னு இப்போ வந்து ஒரு புலி வந்து நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். உடனே புலி வந்து அவர் வந்து சின்ன பின்னமாக்கி செஞ்சு ஆளை எல்லாம் பண்ணி விடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப வலிமையாகிட்டோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த நம்ம கேட்குறது நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்ம வந்து அந்த விசுவலைசேஷன் அந்த அஃபர்மேஷன்லாம் நமக்கு வந்து அப்படியே நடக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் பெரியவங்களாம் அந்த நல்லதே நினைங்க, நல்லதே சிந்திங்க, நல்லதே நடக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் அவங்க சொல்லி வச்சாங்க. அதை நான் இப்போ இங்கேயே ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் இந்த விசுவலைசேஷன் காட்சிப்படுத்து எல்லாம் நடந்த நெகட்டிவாக எதனா யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக நெகட்டிவாக தான் நடக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கணுன்றதுக்கு தான் இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு தெய்வத்தை நீங்கள் வேணுன்னா கூட என்ன வேண்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விதமாக உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அந்த மாதிரி உங்கள் மனசை பக்குவப்படுத்திக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நிலத்தை வந்து சுத்தப்படுத்தினா தான் அதில் பயிரிட முடியும். நிலமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் மண்ணும் புதரம் இருந்ததுன்னா அங்கே ஒரு விதையை போட்டுன்னா எப்படி முளைக்கும்? அதுபோல் ஃபஸ்ட்டு உங்கள் மனத்தை பண்படுத்துறதுக்கு நீங்கள் ஆழ்ந்த தியானம் பண்ணணும். அந்த தியானத்தின் வழியே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு காட்சிப்படுத்துதல், அதாவது ஒரு தெய்வ உருவத்தை வந்து நீங்கள் வந்து, அதாவது வள்ளலார் கூட சொல்கிறாரு, ஆரம்பத்தில் உருவத்தை தான் தியானிக்கணும், உருவம் கரைந்து தான் அருவமாகும். அந்த அருவமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரின்ப பெருநிலை, அந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் நிலைக்கு நம்மளை கொண்டுட்டு செல்லும். நான் வேறு கடவுள் வேறு இல்லை அப்படின்றது தான் கடைசி நிலை. அந்த நிலைக்கு நம்ம கொண்டுட்டு வரோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையே இருக்காது, அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு எல்லா தேவைகளும். அதனால் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நம்ம பழிக்காமல், அதை ஒரு மூட நம்பிக்கையை நினைக்காமல், அதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஆழ்ந்த ஆத்மார்த்தமான அந்த தத்துவத்தை நம்ம உணர்ந்து, நம்ம இந்த விதமாக நம்ம வந்து அங்கே ஒரு உயர் சக்தி நம்மக்கிட்ட நமக்கு வழிநடத்துறதுக்கு இருக்குது, நம்ம அதுக்கிட்ட வந்து பேசலாம், மனசை விட்டு பேசலாம், நம்மளுடைய குறை நிறைகளெல்லாம் நம்ம அதுக்கிட்ட பேசி தீர்வு காணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ஒரு வெற்றியாளராக ஆவீங்க. இதை பற்றி நிறையா பேசிக்கிட்டே போகலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே கோயில் வழிபாட்டு முறையை எதிர்த்து திருப்பாதிரிப்புலியூரில் வள்ளலாருக்கும் ஸ்ரீதர், அவர் பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர், தியானம் யோகம் மட்டும்தான் பண்ணுவார், அவருக்கும் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படுது. அப்போ அவர் வந்து சொல்கிறார், சிம்பிளாக சொல்கிறேன், சிலை வழிபாட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ அளவு குத்திக்கிறது, இப்போ வந்து காவடி எடுக்கிறது, இப்போ நெருப்பு மேல் நடக்கிறது, இல்லை ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு வழிபாட்டு முறைகளை செய்த மலை ஏறுறது, ஏதோ ஒன்று செஞ்சவங்க கூட நிறைய பலன்களை அடைஞ்சிருக்காங்க. நோய் தீர்றது, தன்னுடைய கஷ்டங்கள் தீர்றது, இல்லை குடும்பத்துக்கு தனக்கு எதனா வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்டதுலேருந்து விடுதலை எடுத்து இப்படி நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் பிரம்ம சமயத்தில் இது வரைக்கும் நீங்கள் பிரம்மன் சொல்லிட்டு என்ன சாதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதனால தான் நாம் பிரம்மன் நம என்று ஆம்பிரமம் வேறில்லை நன்மை தீமைகளும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும், வள்ளலார் எழுதி வச்சுட்டு, அது இவங்களாம் சாம்பிரமன்னா இவங்களாம் செத்து போனவங்க, இவங்களால் ஒன்றும் முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப வயிறார். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் எந்த தவறும் கிடையாது. அதாவது வந்து ஒரு கப்பல் அப்படி இருக்குதுன்னா, அந்த கப்பல் வந்து தண்ணியில்
போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதுபோல் இந்த வழிபாட்டு முறைகள்லாம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கரைக்கு வந்த பிறகு கப்பலை விட்டு நடந்து தான் போகணும் இல்லைங்களா. அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அதனால தான் சரியை கிரியை யோகம்னால நம்ம முன்னோர்கள் சரியான வழி ஏற்படுத்தி வச்சாங்க. அதை விட்டுட்டு நம்ம டக்குன்னு யோகத்துக்கோ ஞானத்துக்கோ பாஞ்சிட்டு தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையாக அந்த உயர்நிலை சக்திகளோட நம்மளோட தொடர்பு படுத்தி கொள்ள முடியாது. இதெல்லாம் ஆழ்ந்து உள்வாங்கிங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பதஞ்சலி முனிவர் கூட தன்னுடைய அஷ்டாங்க யோகத்தில் இயமம் நியமம் அப்புறம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஷ்டாங்க யோகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வச்சதுக்கு காரணமே அதுதான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகணும். இந்த படிநிலைகள் நம்ம உயர்நிலை அடையணும்னா நம்ம சாதாரணமாகவே செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம ஏதோ ஒரு உயர்நிலையை நோக்கி தான் போயிடணும். யாரும் கீழே போகணும்னு நினைக்க மாட்டோம் இல்லைங்களா. அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக உடலோட மனசோட இல்லாமல் ஆன்மாவோட கூட சேர்ந்து செயல்படுத்தினா நம்ம இன்னும் அடுத்த பரிமாணத்துக்கு படிநிலைக்கு போகலாம் இல்லைங்களா. அதை பற்றி தான் நம்ம சேனல் பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த பதிவு 1க்கு 2 தடவை கேட்டு பாருங்கள். இந்த காட்சிப்படுத்துதல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பல முறை யாரோ ஒரு உயர்நிலையிலேருந்து உங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பாவனை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது செயல்படும் சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. இந்த பதிவோட நோக்கமே என்னென்னா நம்ம பெரியவங்க ஏற்படுத்திய கோயில் வழிபாடு சிலை வழிபாடெல்லாம் நம்ம காட்சிப்படுத்தலுக்காக தான் நமக்கு வச்சுருக்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.